சிறிய எறும்பும் பட்டாம்பூச்சியும். ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய எறும்பு வாழ்ந்து வந்தது. அந்த எறும்பு மிகவும் கடினமாக உழைப்பவன். நாள் முழுவதும் தன் உணவை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பான். அவன் எப்போதும் கோடை காலத்தில் உணவை சேகரித்து வைத்துக்கொண்டு மழை காலத்தில் அதை உண்டு வாழ்வான். அதே காட்டில் ஒரு பட்டாம்பூச்சியும் வாழ்ந்து வந்தது. பட்டாம்பூச்சி எப்போதும் அழகாக ரெக்கைகளை விரித்து பூக்களுக்கு இடையே பறந்து திரிந்து கொண்டிருக்கும். அவள் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பாள். ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும்? வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு நாள் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலம் வந்தது. மழை நாட்கள் தொடர்ந்து வந்தன. எறும்பு தன் வீட்டில் அமைதியாக இருந்தான். அவன் சேகரித்த உணவு அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் பட்டாம்பூச்சிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவளால் எங்கும் பறந்து சென்று உணவை தேட முடியவில்லை. மழையில் நனைந்து பசியால் வாடினாள். பட்டாம்பூச்சி எறும்பின் வீட்டிற்கு சென்று, தம்பி, எனக்கு கொஞ்சம் உணவு தர முடியுமா? நான் பசியால் வாடுகிறேன் என்று கேட்டாள். எறும்பும் பட்டாம்பூச்சியை பார்த்து, பட்டாம்பூச்சி, நீ எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பாய். கோடை காலத்தில் நான் உழைத்து உணவு சேகரித்த போது நீ ஏன் உழைக்கவில்லை என்று கேட்டான். பட்டாம்பூச்சி தலைகுனிந்து, நான் தவறு செய்து விட்டேன், இனிமேல் நான் கடினமாக உழைப்பேன் என்று சொன்னாள். எறும்பும் பட்டாம்பூச்சிக்கு உணவு கொடுத்தான். பட்டாம்பூச்சி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அன்று முதல் அவளும் கடினமாக உழைக்க தொடங்கினாள். நீதி வருங்காலத்திற்காக தற்போது கடினமாக உழைப்பது முக்கியம். மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது, ஆனால் பொறுப்பையும் மறக்கக்கூடாது.